ஹலோ இருங்க, ஒன்றுமே கேட்கல, வெயிட் பண்ணுங்க. A few moments later. ப்ராசஸரோட ஸ்பீடை சொல்லும் போது கிளாக் ஸ்பீட் தான் சொல்லுவோம். ஸ்பீட் என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிங்க. என்ன ஒரே லேக் ஆகுது. இப்போ ஒரு ப்ராசஸர் இருக்குன்னா அதோட என்ன என்னடா ஜீவா கீபோர்டு அடிச்சு உடச்சிட்டு இருக்க? நான் லேக் ஆகிட்டே இருக்குதுண்ணா, இதோட வெறுப்பா இருக்குண்ணா. அப்படி என்னடா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இருக்கு? நான் இதுல கிராஃபிக்ஸ் கடை இல்லைண்ணா. கிராஃபிக்ஸ் கார்டு இல்லையா? Meanwhile. டேய், என்கிட்டயே கிராஃபிக்ஸ் கார்டு இல்லடா. கவலைப்படாதீங்க, அடுத்து ஒரு பெரிய ஸ்பான்சர்ஷிப்பாக வரும். அப்போட மொத்தமாக எல்லாரும் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கிக்கலாம். என்ன பிரபே? என்னது பிரபு இது? வந்துருச்சுன்னா போய் அன்பாக்ஸ் பண்றா. என்ன பிரபு பொசுக்கு இப்படி சொல்லிட்டீங்க? சரி ஜீவா, எடிட் பண்ணது போதும், பாக்ஸர் காமலாம். Look at my face in the mirror, and I wonder what I see. I'm just a traveling soldier, and I'll be all I can be. But right now, I just wanna be free. பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்பவா? வெள்ளை அட்டை. ஆனா இதை எடுத்தாதான் நமக்கு உள்ள இன்னொரு பொருள் இருக்கு. நமக்கு தேவையான கிராஃபிக்ஸ் கார்டு ஒண்ணு மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா பெட்டி நிறைய இருக்கு. கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்து எசமானே எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளை பஞ்சும் இருக்கு. பஞ்சு வேற தர்மகோலரியா? ஆமா, அதுக்கு என்னப்பா? இது வேலைக்காகாது, எடுத்து கொட்டிடுவோம். ஓ அடேங்க அப்பா. சோல்ஜர்ஸ் 1 இல்ல 2 இல்ல 1 2 3 4 5 6 கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் இருக்கு. அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? நம்ம எடிட்டர்ஸ்க்கு தேவையான கிராஃபிக்ஸ் கார்டு அதிகமா இருக்கு சோல்ஜர்ஸ். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் என்ன பண்ணுவேன்? என்னென்ன கிராஃபிக்ஸ் கார்டு ஓபன் பண்ணுவோமா? முதல்ல இந்த குட்டில இருந்து ஆரம்பிப்போம். இவ்வளவு குட்டியா பாம்பு பட்டாசு மாதிரி இருக்கிற இது பாத்தீங்கன்னா AMDயோட Radeon RX 6650 XT. குட்டி அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுக்கப்புறமா அதையோட கொஞ்சம் பெருசா இருக்கு, இதை ஓபன் பண்ணுவோம். இதுவே பாத்தீங்கன்னா Radeon 6650 XT தான், பட் இது Asus ஓடது. அதுக்கப்புறமா இதை ஓபன் பண்ணுவோம், மஞ்சள் கலர்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா AMD Radeon RX 6700 XT Sapphire ஓடது, ஓவர்க்ளாக்டு வெர்ஷன். வேற மாதிரி சோல்ஜர்ஸ், வேற மாதிரி. இன்னொரு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ஓபன் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் AMD Radeon 6950 XT. இதுதான் பாத்தீங்கன்னா டாப் எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு. இதுல 4K கேமிங்கே பண்ண முடியும். Sapphire Nitro எடிஷன் இது. வேற மாதிரி வேற மாதிரி. இதுக்கப்புறம் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் Asusோட AMD Radeon RX 6750 XT. இதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணல, அதேதான். அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா இன்னொரு டப்பா இருக்கு. இதுவுமே AMDயோட Radeon RX 6950 XT. வேற மாதிரி வேற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. என்ன ஐட்டங்களும் சோல்ஜர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 3 வெரைட்டி ஆஃப் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் இருக்கு. கிராஃபிக்ஸ் கார்டு 3 வகைப்படும். ஜில் ஜங் ஜக். அந்த 3த்துலயுமே 2 பிராண்ட் இருக்கு. ஒன்னு Sapphire, இன்னொன்னு பாத்தீங்கன்னா Asus. சோ நம்ம கிட்ட மொத்தமா 6 கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா டக்குனு இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிப்போம். 6750 XT Sapphireோட 6750 XT. அப்புறமா குட்டியா இருக்கு, இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த கார்டோட குட்டி சோல்ஜர்ஸ் இது. அனைவரும் கிராஃபிக்ஸ் கார்டு முறையில் நிறைய தயாரா அப்படின்ற மாதிரி இருக்கு. எவ்வளவு கிராஃபிக்ஸ் கார்டு பாருங்க, 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 6 கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா Asusோட Duo, இதே வர வச்சிருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா Asusோட 6700 XT கிராஃபிக்ஸ் கார்டை வெளியே எடுப்போம். பேக்கேஜிங் வர டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா Asusோட 6700 XT இதையும் எடுப்போம். அடுத்து டாப் எண்ட் கார்டு அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். ஸோ ட்ரிபிள் ஃபேன் எடிஷன்.
வெயிட்டாக இருக்குது. இந்த கார்டுக்கு பின்னாடி பாருங்க ஏதோ ஒன்று ஒட்டிட்டு இருக்கு பிசிபி. இங்கே பாருங்க மேசிவான கார்டு, மிகப்பெரிய கார்டு. 2 8 பின்ஸாக வேணும். 6950 XT 1600 XT பெரிய கார்டு. கடைசியா இன்னொரு மஞ்சள் கலர் கார்டு. ஐயா போதும் இடம் இல்ல. ஆரம்பத்திலேயும் மஞ்சள், முடிவுலேயும் மஞ்சள். வேற மாதிரி இருக்கு. 3 ஃபேன் கார்டு. சஃபயர் ட்ரிபிள் ஃபேன் ஓசி எடிஷன். சோல்ஜர்ஸ் மொத்தம் 6 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. இங்க பாருங்க நெத்தி சுட்டி ஒட்டியானோ எவ்வளவு கார்டு பாருங்க. 6 கார்டு வேற மாதிரி இருக்கு. ஜீவா நீ கிராஃபிக்ஸ் கார்டு கேட்டல எடிட்டிங்க்கு. ஸோ இவ்வளவு கார்டு இருக்கு. எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இந்த டிஏ வந்து எடுத்துக்கு. சரி ஓகே, அவங்க செவியா இருக்கிறது சூஸ் பண்ணுவோம். திஸ் ஒன் இந்த கார்டை சூஸ் பண்ணிருக்க ப்ளீஸ். இது பாருங்க நைட்ரோ எடிஷன் ஓசி எடிஷன். இங்க இருக்கிறதுலே பெஸ்ட் கார்டு இதுதான். இங்க பாருங்க சொல்ஜஸ் எம்எல்சிசி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கெபாசிட்டர்ஸ் சாமியா இல்ல. இதா ஜீவா எடுத்துக்கலாம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அதாவது சோல்ஜர்ஸ் இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன். ஆனா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னடா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை. பொதுவா இன்ட்ரோக்கு முன்னாடியே சொல்லுவோம், பாதி வீடியோ முடிஞ்ச கூட சொல்றேன். நம்ம மீன் மார்க்கெட்ல கடையை போட்ட மாதிரி இத்தனை கிராஃபிக்ஸ் கார்டை போட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா. இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு ஆக்சுவலா இது எல்லாம் பாத்தீங்கன்னா AMD 6000 சீரிஸ்ல எக்ஸ்ட்ரா ஆட் ஆனா ரிலீஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மே மாசம் ரேஞ்சில பாத்தீங்கன்னா இந்த 6000 சீரிஸ்ல இந்த 6650 XT 6750 XT 6950 XT இந்த எல்லா கார்டுமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கார்டு எல்லாமே தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆக்சுவலா இப்போ 7000 சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது நம்ம தனி வெளியில பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 3 வெரைட்டி ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல இப்ப தெரியும். ஏன்னா அதை படிச்சுன்னு வைக்கல அதுவே ரொம்ப நேரம் போயிடும். சோ அதை நம்ம பண்ண விரும்பல. டைரக்டா நம்ம கண்டென்ட் குள்ள போயிடலாம். இந்த கார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நாம பெஞ்ச்மார்க் பண்ணி பார்த்திருந்தோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த எல்லா கார்ட்ஸ்லயுமே நம்ம கேம் ஆடி பார்த்திருந்தோம், எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படின்றதுக்காக. இதுல நாங்க காட் ஆஃப் வார் 4 பிசில ரன் பண்ணி பார்த்திருந்தோம். சோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்க. சோ இதுல இருக்க 3 கார்டுமே பாத்தீங்கன்னா காட் ஆஃப் வார்ல 1080p ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதை நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற FPS கவுண்ட் வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ரிலீஸ் ஆகும் போதே கூடவே பாத்தீங்கன்னா FSR 2.0 ரிலீஸ் ஆயிருந்தது. ப்ரோ என்னது ப்ரோ FSR 2.0 அப்படின்னா 1.0 ஒண்ணுதான் கேட்டீங்கன்னா எஸ், இதுக்கு முன்னாடி FSR 1 பத்தி ஆல்ரெடி பேசியிருந்தோம். பட் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு சின்னதா சொல்றேன். AMD யோட FSR அதாவது பாத்தீங்கன்னா AMD யோட Fidelity FX Super Resolution அப்படின்றத இதோட ஃபுல் ஃபார்ம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கேம் ஆடிட்டு இருக்கோம். 1080p ல நமக்கு வெறும் 30 FPS தான் கிடைக்குது. இதனால பாத்தீங்கன்னா நம்மளால வந்து 60 FPS வந்து அனுபவிக்க முடியாது. சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செட்டிங்ஸை கம்மி பண்ணுவோம், இல்ல ரெசல்யூஷனை கம்மி பண்ணா நம்ம 60 FPS வந்து ரீச் பண்ண முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் நம்ம பண்றது. சோ இந்த FSR என்ன பண்ணணும்னா இதே தான் பண்ணும். என்ன ப்ரோ செட்டிங்ஸை கம்மி பண்ணிடுவான்னு கேட்டீங்கன்னா செட்டிங்ஸை கம்மி பண்ணாது, ரெசல்யூஷனை கம்மி பண்ணும். ஃபார் an எக்ஸாம்பிள் ஒரு 1080p வீடியோ கேமை 720p ல ரெண்டர் பண்ணி அந்த 720p 1080 அப்ஸ்கேல் பண்ணும். இந்த அப்ஸ்கேல் பண்ணும்போது நமக்கு பாத்தீங்கன்னா குவாலிட்டி எந்த அளவுக்கு மிஸ் ஆகாது, நேட்டிவ் ரெசல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து இருக்கும் பை தியரி. இது வந்து பாத்தீங்கன்னா FSR 1.0 வரும்போதே நமக்கு தெரியும். பட் இப்போ பாத்தீங்கன்னா FSR 2.0 வந்திருக்கு. சோ அதுக்கு இதுக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். FSR 1.0 பாத்தீங்கன்னா ஸ்பேஷியல் அப்ஸ்கேலிங் அல்காரிதம். பட் FSR 2.0 பாத்தீங்கன்னா டெம்பரல் அப்ஸ்கேலிங் அல்காரிதம். இந்த டெம்பரல் அப்ஸ்கேலிங் அல்காரிதம் என்ன பண்ணுனா ப்ரீவியஸா ரெண்டர் ஆன ஃப்ரேமையும் கரண்டா ரெண்டர் ஆகிற ஃப்ரேமையும் வச்சு அடுத்து வர ஃப்ரேமை ஹையர் ரெசல்யூஷனுக்கு ரெண்டர் பண்ணி கொடுக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா லோவர் ரெசல்யூஷன் சாம்பிள்ஸ் வச்சு. சோ இதான் பாத்தீங்கன்னா FSR 2.0. இதுல இது மட்டும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதோட நிறைய விஷயம் இருக்கு. ஒன்னொன்னா சொல்றேன். இந்த FSR 2.0ல நான் கேம் டெஸ்ட் பண்ணும்போது நாங்க ஒரு விஷயம் கவனிச்சோம். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இத நம்ம எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்டி அலியாசிங் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா FSR க்கு மாறிடுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு லாஸ் ஆன மாதிரி எங்களுக்கு தெரியல. நீங்க ஸ்கிரீன்ல தெரிய இமேஜ் பார்த்தாலும் தெரியும். எட்ஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ஸ்கேல் பண்ண மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா நேட்டிவ் ரெசல்யூஷன் மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த FSR 2.0வும் 1.0 மாதிரியே டெடிகேட்டட் ஹார்ட்வேர் இருந்தாதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓபன் சோர்ஸ் அல்காரிதம். இந்த அல்காரிதம் AMD
AMD கார்டில் மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு கேட்டால் கண்டிப்பா இல்ல, மற்ற கிராஃபிக்ஸ் கார்ட்லயுமே இது ஒர்க் ஆகும். இந்த FSR கார்டை ஓப்பன் சோர்ஸாவே லைசன்ஸ் பண்ணிருக்காங்க MIT கீழே. அதனால பார்த்தீங்கன்னா யாரு வேணாலும் இந்த FSR கார்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால என்ன நல்ல விஷயம்னா கேம் டெவலப்பர்ஸ் அவங்களோட கேம்ஸ்ல இது ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா மல்டிபிள் கேம்ஸ்க்கு இந்த சப்போர்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம டெஸ்ட் பண்ண God of War 4 பாத்தீங்கன்னா ஆக்சுவலா முதல்ல பாத்தீங்கன்னா FSR 1.0 தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா FSR 2.0 வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு பேட்ச் கொடுத்து இதை வந்து அதாவது இந்த God of War 4 வந்து பாத்தீங்கன்னா FSR 2.0 சப்போர்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி FSR 1 சப்போர்ட் பண்ண கேம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பேட்ச் கொடுத்து நமக்கு இது FSR 2.0 சப்போர்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வர கேம்ஸ் FSR 2.0 ரெடியாவே வரும். அது பாத்தீங்கன்னா நீங்க கேம் வரும்போதே FSR 2.0 சப்போர்ட்டோட இருக்கும். கேம் கம்பேட்டிபிலிட்டியும் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம FSR பத்தியே நிறைய பேசிட்டு இருந்தோம். பட் FSR தவிர்த்துட்டு இந்த கிராபிக்ஸ் கார்ட்ஸ்ல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்னன்னா நாய்ஸ் சப்ரஷன். அதாவது பாத்தீங்கன்னா நாம இப்போ வந்து கேம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம் வைங்களேன். கேம் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நாம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மத்த பிளேயர்ஸ்க்கும் கேட்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் கேட்கும், இல்லனா ட்விட்ச் இந்த மாதிரி மத்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல பண்ணாலுமே நம்மளோட வாய்ஸ் கேட்கும். பட் இது என்ன விஷயம்னா நம்மளோட ஹெட்போன்ல இருக்கிற மைக் பாத்தீங்கன்னா அதிகமான நாய்ஸை வந்து கேப்சர் பண்ணும். ஸோ இந்த அதிகமான நாய்ஸை இந்த AMDயோட நாய்ஸ் சப்ரஷன் டெக்னாலஜி மூலமா, டெக்னாலஜி மீன்ஸ் அந்த அல்காரிதம் மூலமா, அந்த ஃபீச்சர் மூலமா அதை ஆட்டோமேட்டிக்கா சப்ரஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா AMD கார்ட்ஸ்ல மட்டும் தான், டெடிகேட்டட் AMD கார்ட்ஸ், அது FSR மாதிரி கிடையாது, அது ஓப்பன் சோர்ஸ் மாதிரி, இது ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. AMD கார்ட்ஸ் இருந்தா மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்டி லாக் ஃபீச்சர்ன்றது டெடிகேட்டடா பாத்தீங்கன்னா AMD கார்ட்ஸ்ல மட்டும் இருக்கு. அந்த ஆன்டி லாக் ஃபீச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ உங்களோட பிசில உங்களோட கிராபிக்ஸ் கார்டு டம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாம். டம்மி மீன்ஸ் உங்களோட ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸை விட கிராபிக்ஸ் கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு, அதான் நான் டம்மின்னு மீன் பண்றேன். சோ இப்போ என்ன ஆகும்னா நமக்கு CPU பாட்டில் கீ மாதிரி GPU பாட்டில் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா இன் கேஸ் உங்களோட பிசில ஆன்டி லாக் ஃபீச்சர் இல்ல அப்படின்னா உங்களோட கிராபிக்ஸ் கார்டு ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கான ஃப்ரேம்ஸ்க்கான ப்ரீ கால்குலேஷன்ஸை உங்களோட CPU வந்து பாத்தீங்கன்னா பண்ணி நிறைய வச்சிரும். இதனால என்ன ஆகும்னா உங்களோட CPU பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒர்க்லோட் வரும். இந்த ஒர்க்லோட் நிறைய வரதால ஆட்டோமேட்டிக்கா உங்களோட PC வந்து லேக் ஆக ஆரம்பிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா கேம்ல நமக்கு நிறைய FPS கிடைக்கலாம், ஆனா ஓவரால் சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாயிடும். திடீர்னு நீங்க உங்களோட கேம்ல இருந்து மினிமைஸ் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ப்ராப்ளம் சரி பண்றது தான் ஆன்டி லேக் அப்படின்ற ஒரு தனி ஃபீச்சர் வந்து டெடிகேட் டு AMD பாத்தீங்கன்னா டெடிகேட் டு AMD Radeon கிராபிக்ஸ் கார்டுல பாத்தீங்கன்னா இது இருக்கு. சோ இது என்ன பண்ணும்னா உங்களோட CPU இருக்க queue வந்து இந்த GPU வந்து கண்ட்ரோல் பண்ணும். சோ இந்த GPU வந்து இவ்வளவுதான் அப்படின்னும் போது CPU ல அதிகமான queues வந்து ஆட் பண்ணாது, கம்மியாவே ஆட் பண்ணி வச்சுக்கும். இதனால என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா CPU வந்து அதிகமான ஒர்க்லோட்ஸை பண்ணாது, அதனால நம்மளோட ஓவரால் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்டி லாக் ஃபீச்சர். இதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி AMD கார்ட்ஸ்ல FreeSyncனு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ FreeSync என்ன பண்ணணும்னா இன்கேஸ் நம்மளோட மானிட்டர்ல அதிகமான ஃப்ரேம் ரேட் வர கேம்ஸ் ஆடணும் அப்படின்னும் போது டியரிங் எஃபெக்ட் ஒன்று வரும். அது பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து டியர் ஆகும். ஸோ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா FreeSync அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா AMD கார்ட்ஸ்ல மட்டும் இருக்கும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல FreeSync மானிட்டர்ஸ்மே அவைலபிள். ஸோ அந்த மானிட்டர்ஸ்மே ரொம்ப எக்ஸ்பென்சிவா கிடையாது, நார்மல் ரேட்ல தான் இருக்கும். கேமிங் மானிட்டர் அப்படின்னு வாங்கினா கண்டிப்பா FreeSync வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த மானிட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்னதான் அதிகமான FPS கேம் ஆனாலும் இந்த ஃப்ரேம் டியரிங் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்காது. இதுக்கப்புறமா கட்டம் கடைசியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஃபீச்சர் அதுதான் பார்த்தீங்கன்னா SAM அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆக்சஸ் மெமரி. அதாவது பார்த்தீங்கன்னா முன்ன வரைக்கும் இதுக்கு முன்னாடி SAMக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா உங்களோட ப்ராசரால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான GPUவோட VRAM மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஸ்மார்ட் ஆக்சஸ் மெமரி மூலமா உங்களோட CPU-வால GPU-வோட மொத்த VRAM-ஐயும் டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஃபீச்சர். ஏன் அப்படின்னா உங்களோட GPU-வோட மொத்த மெமரி ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு நம்மளோட ப்ராசருக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ அப்படின்னும் போது நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் வந்து நிறைய கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. பட் இதை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பயாஸ்ல போயிட்டு ரீசைசபிள் பார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கணும். அப்படி பண்ணினா மட்டும் தான் இது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. சில மதர் போர்ட்ஸ்ல SAM அப்படினே இருக்கும், அது ஸ்மார்ட் ஆக்சஸ் மெமரி அப்படினே இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் மதர் போர்ட், அது வந்து மாறலாம். ஸோ இப்போ நாம இந்த AMD-யோட டெடிகேட்டட் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி நம்மளோட கேமோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்தாச்சு. கடைசியா ப்ராடக்டிவிட்டி பெர்ஃபார்மன்ஸ். இந்த கிராஃபிக்ஸ் கார்டை எதுக்கு எடிட்டிங் பண்ண முடியலன்னு இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போலாம் என்ன பண்ணலன்னா டேரக்ட் நம்மளோட எடிட்டிங் ரூமுக்கு போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜீவா கிட்டே கேட்போம். நான் ஜீவா கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ப்ரோ, பக்காவாக இருக்குது. முன்னாடிலாம் 4K ஃபுட்டேஜ் போடும்போது அப்படியே பயங்கரமாக ஃப்ரேம் ட்ராப் ஆகும். இப்போ பாருங்களேன் அப்படியே வேற மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக ப்ளே ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வேணா பாருங்களேன், நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்களேன்.
ப்ரோ முன்னாடிலாம் ப்ரௌ பிசியில் தானே நம்ம ப்ராக்ஸி ரெண்டர்லாம் போட்டிருப்போம். இப்போலாம் என் பிசிலே வந்து ரெண்டர் போட்டுருக்கிறோம். அதை விட முக்கியமாக ஒன்று இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக RGB. இந்த பிசி இப்போ தான் வந்து மங்களகரமாக இருக்குது பிசியை பார்க்குறதுக்கு. ப்ரோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள்லாம் கிளம்புனதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே நைட்டு தனியாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்காக கேம் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். கேம் நல்லா வந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. FPS நிறையா கிடச்சிது. செட்டிங்ஸ்லாம் அல்ட்ரா ஹெச்டியில் வச்சு தான் ப்ரோ விளையாண்டேன். சரி அதெல்லாம் வரட்டும். இப்போ கேள்ட்டு, இதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் சொன்னது கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டை கழட்டணுமா? நல்லா இருந்துச்சா?